ஐயா, அதுபோக விவசாயத்த பத்தி பேசுறப்ப, நம்ம நீர்நிலைய பத்தியும் பேசுனீங்க. விவசாயத்துல வந்து அதிக அளவு யாராவது நமக்கு புகையிலை சம்மந்தமா விவசாயம் பண்றவங்க அத நிப்பாட்டுனாங்களாக்கா, அவங்களுக்கு வேணுன்ற சலுகைகள குடுக்கணுங்க. 1 ஏக்கருக்கு புகையிலை விவசாயம் பண்றவங்க தன்னோட விவசாயத்த மாத்திக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு ரூ. 5,00,000 கூட நம்ம அவங்க பேர்ல டெபாசிட் பண்ணலாய்ங்க. இந்த விவசாயத்த பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கும்போது, நீர்நிலைகள் இருந்தா தாங்க விவசாயம் சீர்படும். நீர்நிலைகள்ன்றது வந்து ஆற்றோரம், ஓடையோரம் அந்த மாரி நீர் வழி போக்கிடம், நீர் தேங்குற இடம், அதாவது நம்மளோட கம்மா, அ க பாண்டு இந்த மாரி எல்லா இடங்கள்லயுமே வந்து மரம் நடணுங்க. மரத்தோட வேர் முடிச்சுல தாங்க நீரோட ஆதாரம் இருக்கு. நீர் இந்த பூமியில நீர் ஓடிக்கிட்டே இருக்க செய்ய வேண்டியது தான் நம்மளோட இலக்கு. இந்த நீர ஓடிக்கிட்டே இருக்க செய்யணும்னா, நிச்சயமா ஒவ்வொரு நீர் வழி தடங்கள்லையும், நீர் தேங்குற இடங்களையும் நம்ம நம்ம செயற்கையா கூட பழங்கால முறைப்படி சரியான இடங்கள தேர்ந்தெடுத்து நம்ம தேக்கியிருக்கோம்ல, அந்த இடங்கள்லைலாம் மரங்கள நட்டு வேர்ல நீர உருவாக்க நம்ம அதிக அளவு மரங்கள நடணுங்க. இது போக ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலிருந்து நகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாத்துலயும் நம்ம 200, 250 வருஷத்துக்கு முன்னாடி அரசு நிலங்களா இருந்த இடங்கள தனியார்ட்ட இருந்து இப்ப தனியார் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் குறைஞ்சபட்சம் பஞ்சாயத்து லெவல்ல வந்து உங்களுக்கு குறைஞ்சது 1000 பேர் வாழ்றாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு 250 ஏக்கர் பொது இடத்துல வந்து நம்ம காடுகள உருவாக்கணுங்க. சமூக காடுகள். அந்த காடுகள்ல பறவையினம் மற்ற இடங்கள் எப்பயுமே வந்து ஒரு நகரம் இருக்குன்னா, அதுல ஏற்கனவே நம்ம பழங்காலத்துல இருந்தக்கூடிய அரசரோட இடங்கள எடுத்து, அங்க எல்லாம் நம்ம ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நம்ம காடுகள்ல இருக்கணும். நகராட்சின்னா அதுக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கரு. அந்த மாரி நமக்கு காடுகள வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கிறது மூலமா நம்மளோட அ க இதுல வந்து வேர்ல நீர் இருக்கிறதுனால ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துமே நீர் பிரச்சனை வராம சிறப்பா இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாங்க.